ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற பூலத்தூர் அப்படிங்கிற கிராமம் இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம வத்தலக்குண்டில இருந்து பூலத்தூர் வரைக்கும் வந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, டிஎன்எஸ்டிசி பஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம பூலத்தூர் மலை கிராமத்தை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பூலத்தூர் மலை கிராமத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, வெல்கம் டு பூலத்தூர் மலை கிராமங்க. நம்ம கொடைக்கானல் கீழ்மலைகள்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிராமம். இந்த பஸ்ல தான் வந்து நாம வத்தலக்குண்டில இருந்து பூலத்தூர் வரைக்கும் வந்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு இந்த பஸ் vlog-ம். நம்ம வத்தலக்குண்டில இருந்து அழகா காட் செக்ஷன்ல ஏறி சூப்பரா நம்ம டிராவல் பண்ணி வந்தோம். கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. ரொம்பவே அழகா வந்திருக்குங்க சீனிக்கா. ஸோ பார்க்காம இருந்தா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம். நம்ம பூலத்தூர் கிராமத்தோட ஊராட்சி மன்ற அலுவலகம். நிறைய குட்டி குட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. லைப்ரரி, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கோவில்கள்னு ஒரு கிராமத்துக்கு உண்டான எல்லா கட்டமைப்பும் இருக்குங்க. மக்களே பாத்தீங்களா, நேச்சுரல் மியூசிக்கோட நம்ம பூலத்தூரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சுத்தியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓங்கி உயர்ந்த மரங்கள், அதுல வந்து குறுமிளகெல்லாம் விளைவிச்சிட்டு இருக்காங்க, ஸ்பைசஸ் எல்லாம். அங்கங்க பார்த்தா இந்த தோட்ட பயிர்கள் இருக்கும்ல, பீன்ஸ், அந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் விளைவிக்கிற இடங்கள்னு அப்படியே ஒரு குட்டி சொர்க்கபுரி மாதிரி இருக்கு பூலத்தூர். ஸோ அடுத்த ஃபியூ மினிட்ஸ் வந்து நீங்க பூலத்தூரோட இயற்கை அழகை தான் பார்த்து ரசிக்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கணும், ஓகேவா? வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஜீப்ஸ் தாங்க நிறைய ஓடும் பூலத்தூருக்குள்ள. சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி தோட்டப்பயிர்கள் சொன்னல, இந்த கொடிகள் மாதிரி இருக்கிறது எல்லாமே தோட்டப்பயிர்களுங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து மரங்களுக்கு இடையில சவுச்சவெல்லாம் விளையறத பார்த்துருக்கீங்களா நீங்க? இங்க பாருங்க, ஃபார்ம் ஃப்ரெஷ் தோட்டத்துக்குள்ள சவுச்சவெல்லாம் விளைஞ்சிருக்கிறத. தூய்மையான காற்று, இயற்கை, நம்ம கொடைக்கானல் மலைகளின் இளவரசி அல்லவா. இதெல்லாம் ஃபுல்லா காஃபி தோட்டங்கள். காஃபி தோட்டங்களுக்குள்ள இந்த மரங்கள் வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் சில்வர் ஓகே பலா மரங்கள்ங்க. பலா மரங்கள், அந்த மாதிரி மரங்கள்லயே வந்து உங்களுக்கு ஸ்பைசஸ், குறுமிளகை வந்து விளை வச்சிடுறாங்க. ஸோ ஒரே இடத்துல எவ்வளவு விளைவிக்கிறாங்க பாருங்க. பலாப்பழமும் கிடைக்குது, குறுமிளகும் விளையுது, கீழே வந்து உங்களுக்கு காஃபி தோட்டமும் இருக்கு. அதே மாதிரி மரங்களும் அழிக்க தேவையில்லை. நம்ம இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் வந்து இதே மாதிரி ஃபார்மிங் பண்ணாதான் நல்லா இருக்கும். எக்கோ சிஸ்டம் அப்பதான் வந்து சேவ் பண்ணப்படும். ஃபுல்லா டீ எஸ்டேட்ஸா மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களா, இந்த மாதிரி மரங்களே இல்லாம ஃபுல்லா டீ தோட்டங்களா இருக்கும். இந்த மாதிரி மலை தோட்ட பயிர்கள், அதுக்கப்புறம் காஃபி கூட ஓகே தான். காஃபி நிழல்லையே வந்துடும் உங்களுக்கு. காஃபி, குறுமிளகு எல்லாமே வந்து நிழலும் வெயிலும் கலந்து இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ மலைகளுக்கு அழகே வந்து மரங்கள் தானே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மலைவாழ் மக்களுக்கான பொருளாதாரமும் காக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை வளமும் வந்து அழிக்கப்படுறதில்ல. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாற்றிடணும். இந்த மாதிரி சோலைகள் இருந்தால் தாங்க அழகே மலைகளுக்கு. மரங்கள் இல்லாம மொட்டையா பாக்குறதுக்கு வந்து என்னதான் டீ எஸ்டேட்ஸ் இருந்தாலும் இப்படி இருந்தாதான் அழகு. அதனாலதான் கொடைக்கானல் வந்து எனக்கு ஒரு படி மேல பிடிக்கும் மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸை விட. மக்களே, கொடைக்கானல் மேல இருக்கிற மலை கிராமங்கள்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டோட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்க. ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி உட்பட எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்காங்க பாருங்க. கொடைக்கானல் தாலுகா, திண்டுக்கல் மாவட்டத்தில் வரும் இது. பரவாயில்ல. இதே மாதிரி கொடைக்கானல் இருக்கிற எல்லா கிராமங்களுக்குமே வந்து இந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. பாருங்க, ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி சோலை காடுகளாக தான் இருக்கு. நல்லா எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட 200-300 அடிக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே விளையிற விவசாய பொருட்கள், காய்கறிகள், இதெல்லாம் வந்து கீழே மார்க்கெட்டுக்கு கொண்டு போற லாரி டிரான்ஸ்போர்ட். இந்த பக்கம் ஊர் இருக்கு பாருங்க. ஸோ பூலத்தூர் மேலையும் இருக்கு, இந்த சைடு ஒரு ஊர் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு போல இருக்கு, அங்க விசேஷம் நடந்துட்டு இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். நம்ம மலை கிராமங்களுக்கே உண்டான அழகுங்க.
சின்னதா ஒரு நீர் தேக்கம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு குளம் செக் டேம் மாதிரி இருக்காங்க. மேல இருந்து இந்த மலை மேல இருந்து வர தண்ணி இங்க நிரம்பி கீழே போயிடும் போல. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மலை தோட்ட பயிர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட், சோலை ஏரியா. வேற லெவல் பிக்சர், பெர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து மலை கிராமத்துல இருக்கிற குட்டி குட்டி கோவில்கள். மக்களே இங்க பாத்தீங்களா, வேல்முருகன் சோலார்னு சொல்லிட்டு வனவிலங்குகள் வந்து தோட்டப்பயிர்க்குள்ள வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சோலார் ஃபென்சிங் போடுவாங்க. எலக்ட்ரிக் இல்லாம சோலார்ல இருந்து வர எனர்ஜிலேயே வந்து ஃபென்சிங். சூப்பர்ல. சோலார் வெயிலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்குமா. இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கே உண்டான சில தொழில்களும் இங்க நீங்க பார்க்க முடியும். அழகா இருக்குல்ல. நம்ம பார்த்தோம்ல, நம்ம சுகாதார நிலையத்துக்கு பக்கத்திலேயே தான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. மக்களை கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. அதனால சுத்தி இருக்கிற தோட்டங்களுக்குள்ள இருக்கிற வீடுகள்ல இருந்து மக்கள் கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க பாருங்க, பூஜை பண்றதுக்கு. நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல, எல்லா பக்கமும் வந்து தண்ணியா இருக்கு. பூலத்தூருக்குள்ள போற வழி. நாம கரெக்டா ஒரு சம்மர் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, மே மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போற ஊர்ல எல்லாம் வந்து ஏதாவது திருவிழா நடந்துட்டு இருக்குங்க, அம்மன் திருவிழா. எல்லாம் மஞ்சள் கலர்ல காப்பு கட்டிட்டு அப்படியே பக்தி மயமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம மலை கிராமத்துக்கு வந்தா இங்கேயும் வந்து கோவில் திருவிழா. வாங்க போய் பார்ப்போம் கோவில், மலை மேல இருக்கிற கிராமங்கள்ல எல்லாம் எப்படி கோவில் திருவிழா நடக்குதுன்னு. மக்களை ஊருக்குள்ள போற வழியில பாத்தீங்களா, பாக்குற இடம்லாம் இந்த மாதிரி தாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா மலை பயிர்கள் விளைவிச்சிட்டு இருக்காங்க. அச்சோ அழகுப்பா, வேற லெவலுங்க. இங்க இருந்துதான் நமக்கு இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் வருது போல. ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் இங்க கொடைக்கானல் மலை மேல. மக்களே நம்ம கோவிலுக்கு வந்தாச்சுங்க. சோ இது வந்து பூலத்தூர் மலை கிராமத்தோட கிராம தேவதை இருக்கும் இல்லையா, சோ அந்த அம்மனுக்கு வந்து விழா எடுத்திருக்காங்க. சோ மக்கள் வந்து சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த விழா தான் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 நாள் நடக்குமா. ஒரு நாள் வந்து மாவிளக்கு எடுக்கிறது, ஒரு நாள் வந்து இந்த பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி விழாக்கள். இன்னைக்கு வந்து சாமி ஆடுறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விழாக்கள் வந்து கண்டினியூஸா நடக்கும் போல. நம்ம கீழே பிளெயின்ஸ்ல மாரியம்மன் ஃபெஸ்டிவல் எல்லாம் பார்த்திருப்போம், மலை கிராமத்துல கொண்டாடுறத பார்த்திருக்கீங்களா? சோ இது உங்களுக்காக. வாங்க நம்ம பூலத்தூர் மலை கிராம மக்கள் வந்து எப்படி வந்து அவங்களோட கிராம தேவதைக்கு விழா எடுத்து நம்ம அம்மனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க நடக்கிற திருவிழா பாத்தீங்கன்னா நம்ம மலை கிராம மக்களோட தெய்வமான பூவாண்டிச்சி அம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்துக்கான திருவிழாங்க. அம்மன் திருவிழா தான். திருவிழா நடக்குது, சாமி ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இந்த கூடம் போட்டிருக்காங்க பாருங்க, அன்னதான கூடம். குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க சாமி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா மலை கிராமத்தோட யூனிக்னஸ். வாங்க போய் இன்னும் பார்க்கலாம்.
மக்களே, நம்ம பூலத்தூர்ல நடந்த திருவிழாவையும் பார்த்தாச்சுங்க. மலைவாழ் மக்களோட கோவில்கள்லயும் வந்து என்ன மாதிரியான விசேஷங்கள் எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 15-18 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே ஊர் திருவிழா நடக்குதான். மேலே 2-3 கோவில் இருக்கும் போல் இருக்குங்க. ஸோ அங்கே இருக்கிற கோவில்கள் எல்லாம் திருவிழா முடிச்சுட்டு இங்கே இருக்கிற சுவாமிக்கு வந்து நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்களாம். ஸோ அதையும் நாம் பார்த்தாச்சு. இப்போ வாங்க சுற்றி இருக்கிற பியூட்டிஃபுல்லான சீனிக் லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் போகலாம். ஏன்னா நமக்கு 1 மணிக்கு பஸ்ஸு, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண. நம்ம ஊருக்குள்ளேருந்து மறுபடியும் பஸ் ஸ்டாப் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. இந்த தோட்டங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல இங்கே பாருங்களா, லைனுக்கு அழகா இந்த எலக்ட்ரிக் லைன் வந்துட்டு இருக்குங்க. அதுல வந்து அழகா சவுச்சோ தொங்கிட்டு இருக்கு பாருங்களா, செம்ம கியூட்டா இல்ல? அழகா இங்க இருக்கிற மரங்கள்ல எல்லாமே ஏறிட்டு எல்லாம் பாக்குற இடத்துல எல்லாம் சவுச்சோ காய்ச்சிருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கே, சீனிக்கா. ஐயோ, நம்ம மலை கிராமங்களோட அழகே தனிங்க. எவ்வளவு பிளசண்டா கிச் 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 கிச்சுன்ட்டு கோழி சேவலுக்கு ஒரு சவுண்டு, பறவைகளோட சவுண்டு, அழகான கார்டன்ஸ்ன்ட்டு அப்படியே மெஸ்மரைசிங்கா இருக்கு பூலத்தூர் கிராமம், கொடைக்கானல் மலைகள் மேல. மக்களே, நம்ம பூலத்தூருக்குள்ள இருக்கிற இந்த தோட்டப்பயிர்கள் எல்லாம் விளைவிக்கிற இடம், காஃபி தோட்டங்களுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோங்க. உள்ளுக்குள்ள குட்டி குட்டி வீடுகள்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, சூப்பரா ஒரு கார்டன் அமைச்சு வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாவே காஃபி தோட்டங்கள், சரியா மணக்குதுங்க. காஃபி, ஆரஞ்சு, மலைவாழை இதெல்லாமே போட்டிருக்காங்க. இங்க பாருங்களா, டிப்பிக்கல் ஒரு கிராமத்து அட்மாஸ்பியர். பூலத்தூர்ல மலைவாழ் கிராமத்தோட ஒரு அட்மாஸ்பியர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா? மக்களே, இங்க தோட்டங்கள் எல்லாம் பாத்தீங்களா, ஃபுல்லா இந்த மாதிரி நெட்டு தாங்க போட்டிருக்காங்க. சில பக்கம் நெட்டு போட்டிருக்காங்க, சில பக்கம் சாரீஸே கட்டி இருக்காங்க. இங்க பாருங்களா, இது இந்த காட்டு பன்னிகள் எல்லாம் வந்து இந்த கலருக்கு உள்ள போகாம இருக்குமா, சோ அதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. ஃபுல்லா இங்க பாருங்களா, மரங்கள் மேல ஃபுல்லா வந்து குறுமிளகு கொடி தாங்க எல்லா மரங்கள்லயுமே. உள்ளுக்குள்ள இருக்கிற மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் ஓக்கு, அதுக்கப்புறம் பலா மரங்கள், இந்த மாதிரி நிறைய விதவிதமான மரங்கள் வச்சிருக்காங்க. தூரத்துல தெரியல நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகு பாருங்க, வேற லெவல்ல இருக்கா. மலை கிராமங்கள்லயே பாத்தீங்களா மாடுகளா வளர்த்துட்டு இருக்காங்க. அழகா மணி கட்டி விட்டுருக்காங்க. எல்லா மாடுகளோட கடுத்துலையும் டிங் 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 டிங்னு ஆட்டிட்டு சவுண்டு போட்டு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல எங்க மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு, ஏன்னா ஃபுல்லா காடுகளா இருக்குல்ல. உள்ளுக்குள்ள இந்த டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட்குள்ள, டீ எஸ்டேட்ல காஃபி எஸ்டேட்குள்ள எல்லாம் போச்சுன்னா மறைஞ்சிருங்கல்ல. மாடு மேய்க்கிறவங்களுக்கு கண்டுபிடிக்கிற கஷ்டமாயிடும். எப்படி இருக்கு பாத்தீங்களா, 2 பக்கம் ஃபுல்லா மரங்கள் மூடிட்டு பச்சை பசேல்னு. ஐயோ, கொடைக்கானலுக்குன்னே ஒரு தனி அழகு இருக்குங்க. மக்களே, குறுமிளகு தோட்டத்துக்குள்ள சவுண்டு பாத்தீங்களா, பூச்சிகளோட சவுண்டு. சம்மர் காலத்துல மழை வர போகுதுன்னா இந்த பூச்சிக்கு இப்படி சவுண்டு போடுமாங்க, போட்டுட்டு இருக்கு. மரங்கள் ஃபுல்லா குறுமிளகு முளைச்சிருக்கா. கீழே பாத்தீங்களா ஃபுல்லா காஃபி தோட்டங்கள். அதுதான் காஃபி தோட்டங்களோட ஸ்பெஷாலிட்டியே. மரங்களை வெட்ட தேவையில்லை நம்ம. பார்க்கறக்கே எவ்வளவு, இங்க பாருங்களா, நிழலே படாம கீழே கீழே நமக்கு நிலமே தெரியாது. மேல இருந்து விழுற வெயிலும் வந்து இந்த மரங்களை தாண்டி தான் வந்து கொடிகள் மேல கொஞ்சமா விழும். பெர்ஃபெக்ட் கிளைமேட் குறுமிளகு வளர்க்கறதுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி பிரைவேட் எஸ்டேட்ஸும் இருக்குங்க. எஸ்டேட்ஸ்குள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்களா, எவ்வளவு பெரிய மரம், எவ்வளவு மேல வரைக்கும் குறுமிளகு போயிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து சில்வர் லோக்கு மரங்கள்ங்க. நம்ம கீழே வர்ற அந்த கிளைகளை, பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டி விட்டுருவாங்க, ஓகேவா. மேல மட்டும் இங்க பாருங்களா பிரான்ச்சஸ் இருக்கு. மரத்தோட மேல மட்டும் இது ஃபுல்லா, கீழே ஃபுல்லா வந்து பிரான்ச்சஸை வெட்டி விட்டுட்டதுனால எவ்வளவு மேல வரைக்கும் குறுமிளகு படர்ந்துருக்கு பாருங்க எல்லா மரங்கள்லயுமே. எப்படி ஏறி பறிப்பாங்கன்னு தான் தெரியல குறுமிளகை இவ்வளவு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம். ஆச்சரியமா தான் இருக்கு. இங்க பாருங்க, காஃபி பீன்ஸ் இப்பதான் முளைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. வாவ், இங்க பாருங்க, பூ பூத்து முடிச்சு. இதுதான் காஃபி பீன்ஸ் மக்களே. இப்படி இருக்கு பாத்தீங்களா, எப்படி இருந்து எப்படி ஆயிருது பாருங்க.
அதை எடுத்து பழமானதுக்கு அப்புறம் அந்த கொட்டையை எடுத்து வறுத்து தான் வந்து பீன்ஸ் எடுப்பாங்க. காஃபி பீன்ஸ்ல இருந்து பவுடர். அது இருக்கு பாருங்க, அது வந்து ஏலங்க, ஏலக்காய். அதோட வேர்ல தான் வந்து ஏலக்காய் வளரும், பெருசா முளைச்சிரும். இஞ்சியோட பெரிய வெர்ஷன் சொல்லலாம். கீழே வந்து ஏலக்காய் இருக்கும். நம்ம செடியில எப்படி இந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அதோட வேருக்கு பக்கத்துல அப்படியே பூத்து 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 வந்திருக்கும் ஏலக்காய். சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுவும் இது கொடைக்கானல்ல தாங்க இயற்கைய ஸ்பாயில் பண்ணாம நம்ம மலைகள் மேல என்னத்தை வளர்க்கணுமோ அதை வளர்த்துருக்காங்க. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நிறைய ஊட்டி வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன், ஊட்டி ஃபுல்லா இந்த மாதிரி ஆகணும், டீ எஸ்டேட்ஸ் கம்மி பண்ணிட்டு அப்படின்னு. இங்க பாருங்க, ஃபுல்லா மரங்கள் இருக்கு. மரங்களுக்கும் மலைகளுக்கும் பாதிப்பு இல்லை, மரங்களுக்கும் பாதிப்பு இல்லை. நம்ம விவசாயிகளுக்கு தேவையான பொருளாதாரமும் கிடைக்குது. டீ வளருது ஒரே இடத்துல, ஏலக்காய் வளருது ஒரே இடத்துல, குறுமிளகு வளருது. இன்னும் உள்ளுக்குள்ள வாழையெல்லாம் கூட வச்சிருப்பாங்க, மலை வாழையெல்லாம் கூட. ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானமும் வந்து ஈட்டி தருது பாருங்க. மலை தோட்ட பயிர்கள் இதெல்லாம் ஃபாரஸ்ட் பகுதிங்க. ஆப்போசிட்ல பாக்குறது மலை முகடுகள் தெரியுது பாருங்க, அழகா பியூட்டிஃபுல்லா. பார்ப்போம், யாராவது பார்த்துட்டு ஊட்டியெல்லாம் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க. இப்ப இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல வர்ற பெருமலைகளை எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி மலைகளை வச்சாதான் சேஃபா இருக்கும். இல்லாட்டி மண் சரிவுகள் எல்லாம் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வயநாடுகள்ல எல்லாம் நடந்த மாதிரி இந்த மாதிரி எக்கோசிஸ்டத்தை மேனேஜ் பண்ணிட்டா மலைகளுக்கு பாதிப்பே வராது. மக்களே, காஃபி பீன்ஸ் எப்படி விளையும்னு பார்த்துட்டேன், குறுமிளகையும் பார்க்கணும்ல நீங்க. காஃபி பீன்ஸ் வந்து பிஞ்சில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி குறுமிளகு பாருங்க, இப்பதான் அழகா வந்து ஒரு பூ விட்டுருக்கு. குட்டி 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 குட்டியா இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் வந்து குறுமிளகா ஆகுங்க. எவ்வளவு வந்திருக்கு பாருங்க கீழே. 1 2 3 இதெல்லாமே வந்து குறுமிளகாயிடும். இங்க இருக்கு பாருங்க, குறுமிளகு காய்ச்சிருக்கா இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசானோடனே பறிச்சிருவாங்க. இது பச்சை குறுமிளகு. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாத்தீங்களா? இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. கியூட்டுங்க. இது பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு காஸ்ட்லின்னு நாம வாங்கும் போது தெரியும். சூப்பர் மார்க்கெட்ல 50 கிராம் வாங்குறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 100 ரூபா ஸ்பெண்ட் பண்றோம். அவ்வளவு காஸ்ட்லியான பொருட்கள் இங்க விளைஞ்சிட்டு இருக்கு பாருங்க. வேற லெவலா. மோஸ்ட்லி நான் கொடைக்கானல்ல தான் வந்து இந்த மாதிரி லஷ் கிரீன் வாழ்விடங்கள் பார்க்குறாங்க. மலைவாழ் மக்கள் வாழ்கிற கிராம பகுதிகளில் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்படியே பசுமை மாறாமல் வச்சுருக்காங்க. வெரி நைஸ். எப்படி ஏறி நின்று சாப்பிட்ருக்கான் பாருங்களா. மக்களே, பூலத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். அப்போ சுற்றி சுற்றி நாம் அழகாக மலைவாழ் மக்களோட கோவில் திருவிழாவையும் பார்த்தாச்சு. சாமி ஆடுற நிகழ்வுகள் எல்லாம் வேற லெவலுங்க. அவங்களோட வாழ்விடங்கள், அவங்களோட வாழ்வாதாரமான இந்த தோட்டப்பயிர்கள், காஃபி எஸ்டேட்ஸு, குறுமிளகு விளையிற இடங்கள், ஐயோ கண்கொள்ளா காட்சிங்க. இயற்கை அன்னையின் சொர்க்க பூமிப்பா நம்ம பூலத்தூர் கிராமம் கொடைக்கானல்ல. பார்க்குற நல்லா தூரத்தில் அப்படியே கொடைக்கானல் மலைத்தொடர்கள் வேற லெவல்யான் தான் இருக்குங்க. சூப்பர். இன்னும் வந்து நமக்கு ஒரு 1/2 hour இருக்கு பஸ் வர்றதுக்கு. போய் வெயிட் பண்ணுவோம் பஸ் ஸ்டாண்ட்ல. மக்களே, மலைகள்ல இந்த மாதிரி குதிரையும் வளர்ப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த மேல மலைகள் மேல இருக்கிற தோட்டத்துக்கெல்லாம் வந்து இந்த உரம், அதுக்கப்புறம் அங்கிருந்து கொண்டு வர விளை பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி குதிரைக தான் யூஸ் பண்ணுவாங்க. அழகா மேய்ஞ்சிட்டு இருக்கான் பாருங்களா, சமத்தா. செயின் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, சைக்கிள் செயின் எடுத்து கழுத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க. மெஜஸ்டிக்கான கிரியேச்சர்ல ஹார்ஸு, குதிரை. ஃபுல்லா சில்வர் ஓக் மரங்கள். சில்வர் ஓக் மரங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு அழகு மலைகளுக்கு. மக்களே, நம்ம திருப்பி பூலத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. அழகா ஒரு குட்டி பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடை, போண்டா பஜ்ஜி எல்லாம் விற்கிறாங்க. அங்கே டீ ஷாப் தான் இல்லை, அதுவும் ஒன்று இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது.
தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஸ்கூல் இங்கே இருக்குது, ஸ்கூல் இங்கே. இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது. இது வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம். புதுசாக ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. ரேஷன் கடையும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கிராமத்துக்கு தேவையான ஒரு பக்கா எல்லாமே இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்குது பஸ் வர்றதுக்கு. இங்கே வந்து திரும்பிட்டு போயிடுவாங்க. மதுரையிலேருந்து வருங்க அந்த பஸ். அங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள் ஊருக்குள்ளே. மக்களே, மலை கிராமத்துக்கு இன்னும் நிறையா இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு காளான் விதை உற்பத்தி தொகுப்பெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்களா. மஷ்ரூம் ஸ்பான் ப்ரொடக்ஷன் மாடர்ன் லெபார்டரி. சூப்பர் இல்லை? மஷ்ரூம் ஸ்பான் ப்ரொடக்ஷன் கிளஸ்டர்னு ஒன்று வச்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு மஷ்ரூம் கல்டிவேஷனை ஊக்குவிக்கிறாங்க. சூப்பர் இல்லை? ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அழகுங்க. சுற்றியும் வந்து மலைக்காடுகள் தான், சோலைக்காடுகள். பியூட்டிஃபுல்லான கிராமங்க. இது மெயின் கிராமம், ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே பாருங்கள், பார்க்குற இடமெல்லாம் இந்த மாதிரி மலைகள் தான். மலைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக அழகான ஒரு கிராமம். அது என்ன கோவில்னு தெரியல, அதுவும் அம்மன் கோவில் தான் போல். சீமை பூலத்தூர்னு சொல்கிறாங்க. நார்மலாக பஸ்ஸிலலாம் பூலத்தூர்னு தான் போடுறாங்க. பட் ஆனால் இங்கே இருக்கிற போஸ்டர்லாம் சீமை பூலத்தூர்னு போட்டிருக்காங்க. ஸோ மக்களே, நம்ம கொடைக்கானல் மலைகள் மேலே இருக்கிற பூலத்தூருங்கிற அழகிய மலை கிராமத்தை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற மக்களோட வாழ்விடங்கள், வாழ்வாதாரங்கள் என்னென்ன, கோவில் திருவிழாக்கள் எல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குது, இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. கொடைக்கானல் பக்கம் வந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்களுக்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து பூலத்தூர்லேருந்து வத்தலகுண்டு ரிட்டர்ன் போகிற ஜேர்னி, அதுவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சைடு ஆஃப் த மலைகளை தானே பார்த்துட்டு வந்தோம். கீழே போகும்போது இன்னொரு சைடு இருக்கிற வியூ பார்த்துட்டு போவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சீர்ஸ் ஃப்ரம் பூலத்தூர் கொடைக்கானல் மலைகள் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.